இந்த ஸ்கூல் எங்க தாத்தாவோட சொன்னா எவனும் நம்ப மாட்டேங்கிறானே. சோ sad. இவன் வேற ஐயோ சும்மா தானடா இருக்க கண்ணாடி போடுறான். ஏய் சுமார்டா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 10. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னையிலேருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே ஒரு 10 வீடியோஸுக்கு வந்து வீடியோ போட்ட ஒரு 20 நிமிஷத்தில் வந்து அந்த வீடியோவை பற்றி உங்களோட பெஸ்ட்டு கமெண்டை வந்து எங்களோட வந்து கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி வந்து 10 வீடியோஸ்க்கும் போட்டிங்க அப்படின்னா வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டும் அப்புறம் வந்து கூகுள் பேயில் அமௌண்ட்டும் சென்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் வந்து கிவ் அவே பெறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு 4 வீடியோ வரும். அது எப்போ வரும் என்னன்னுலாம் தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோவை பார்த்து உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து இது மாதிரி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது ட்ரோலிங் இல்லை ஏதாவது ஃபன் வீடியோஸ் இது மாதிரி ஏதாவது டாஸ்க் மாதிரியான வீடியோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை டாஸ்க் ஏதாவது நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சொல்லலாம். அப்படி வந்து உங்கள் கமெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வைப்போம். இதில் வந்து அந்த ஒரு மாதத்தில் வந்து யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு வந்து ஒரு சிலரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கிவ் அவே தரலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏய் சுமார்டா கண்ணாடி பிடிக்க சொல்லுவியா? பின்ன உன்னை ஹீரோயின் இடிப்பியாடா பிடிக்க சொல்ல முடியும்? பிடிதா கம்மனு. என்னங்கடாடி ஸ்கூலாக என்னடா இது? ஸ்கூலுக்கு யாராவது பவுட்ரு கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா? இவங்க புதுசாக பண்ணுறாங்க. ஏய் எங்க தாத்தா எவ்வளவு பெரிய மன்னர் பரம்பரை, என்ன போய் கண்ணாடி பிடிக்க சொல்ற? அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவனுக்கு கண்ணாடி பிடிக்கிறதுக்கு வேற ஒரு பையனை வேற வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கான். எல்லாம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு ஃபேஸ்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கு? எனக்கு தெரியல, ஏதாவது குத்துக்கிட்டு ஆட போறானா இருக்கும். தலைவா நீ மேக்கப் போடுறத பார்த்து அந்த பொண்ணுங்கெல்லாம் உன்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அது உன் காதுல விழுதா இல்லையா? என்ன அந்த அங்கிள் 24 வயசு இருக்குமா? இருக்கும், அதை விட அதிகமாவே இருக்கும். அவன் மனசுல 18 வயசு தான் நினைச்சிட்டு இருக்கான். ஓ என்னையா நீனு போயா? நான் கூப்பிடுறேன். பாபு அண்ணா, பாபு அண்ணா. இப்படிலாம் கூப்பிட்டா எப்படிங்க திரும்புவான்? பாபு மாமான்னு கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்டோன்னு திரும்பி பார்ப்பாரு. எல்லாம் கூப்பிட்டா அவன் திரும்ப மாட்டான். இப்ப பாரு. யாரையா அந்த பொண்ணு? செம்மையா இருக்கு. இந்த கனாலே வந்து கொஞ்சம் கியூட்டா அழகா இருக்குது இந்த பொண்ணு தான். புஜி ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ ஐயோ எப்பா ஐயோ என்ன பிரதர் ஒரு ரொமான்டிக் லுக் விட்டதுக்கு ஓடி வந்தீங்க? இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? ஜெடமா போதும் போதும், இதுக்கு மேல தாங்காது. அப்புறம் எதுக்கு மாட்டு பொங்கல்ல மாட்டை டெக்கரேட் பண்ற மாதிரி மேக்கப் பண்றீங்களா? என்னம்மா தலைவனை போய் மாடுன்னு சொல்லி பாவம் மாடுகள்லாம் அசிங்கப்படுத்துற. அதெல்லாம் சொல்ல முடியும், திரும்பிக்கோ. ஆமா எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்கேன், எதுக்கு மேக்கப் போடுவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீன் ஓடையிலே நம்மளே கெஸ் பண்ணிடலாம். எதுக்காக இருக்கும்? புதுசாக ஒரு மிஸ்ஸை என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த மிஸ் அழகாக இருக்குன்னு சொல்லி அதுக்காக இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயும் நடந்துச்சு, இந்த சீசன்லேயும் நடக்க போகுதுங்கிறது பார்த்தாலே தெரியுது. சும்மா வாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு பேர் ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால சொல்றேன், நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் வராங்களாமாடா? சொன்னேனா அதாவது இவங்க இன்னமும் வந்து ஆதி காலத்திலேயே இருக்காங்க. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல ஏதாவது வந்து புதுசாக ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னமும் இந்த பழைய கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பையனுங்க டீச்சரை லவ் பண்ணுறது, டீச்சருங்க வந்து ஸ்டாஃபை லவ் பண்ணுறது. ஏன் எதுக்கு இதெல்லாம்? வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம்ல. என்ன எனக்குலாம் ஒண்ணு இல்ல. டேய் என்னங்கடா நீங்கள் எல்லாருமே இப்படி அலையிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே இது மாதிரி தான் ஸ்கூலில் நடக்கும். அது ஒரு மிஸ் வந்து கொஞ்சம் பார்க்க க்யூட்டாக கொஞ்சம் பாசமாக பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த மிஸ்ஸுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. அப்படியா? Women. யாரால பாக்கணுமா? யார பாக்குறது நானு?
பாவம் நம்ம தலைவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். தலைவா நான் சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்து எங்கேயாவது பிறந்திருப்பா, ஏன் இந்த கிளாஸில் கூட இருக்கலாம், அவன் வந்து பொட்டு வச்சு விடுவா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இவளுங்கெல்லாம் கிடக்குறாங்க. யார் வச்சு விடுவா? பாத்தியா தலைவா, நான் தான் சொன்னேன்ல உனக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பான்னு. வந்துட்டா பாத்தியா? அவ்வளோதான், போடு ஆட்டத்தை போடு, இனிமேல் குத்த ஆட்டத்தை போட்டு நீ என்ஜாய் பண்ணு. உன்னை ஆட தானேடா சொன்னேன், இப்படி குரலி வித்தனே ஆமாடா காட்ட சொல்கிறாங்க. ஆனால் உண்மையா நீ வந்து இந்த யூடியூப்பில் பண்ண காமெடியெல்லாம் கூட கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ இதில் வந்து பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் வந்து சுத்தமாக முடியலைடா, சத்தியமாக நல்லாவே இல்லை. உனக்கும் இதுக்கும் செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உன் பேர் என்னப்பா? பாபு. புஜி பாபு. நீ ஒரு மாதிரி தான் இருக்க, உன் பேச்சு ஒரு மாதிரி தான் இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க மிஸ், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க. யார் இவனோ தூரத்தில் ஓடியாரான், இவன் யாராக இருப்பான்? இவன் ஒருவேளை இந்த மிஸ்ஸுக்கு சைட் அடிக்க வந்தாலும் வந்திருப்பான். சார் என்ன சொல்றீங்க, இது என்னோட கிளாஸ். ஐயோ இல்லை மேம், நீங்கள் டைம் டேபிள் ஒட்டி பாருங்களேன், இது ஃபிசிக்ஸ் கிளாஸ். அட எந்த கிளாஸாக இருந்தால் என்னங்க, ஏதோ ஒரு கிளாஸு. எப்படி நீங்கள் பாடம் எடுக்க மாட்டீங்க, சும்மா பேசியே தான் ஓட்ட போகிறீங்க காலத்தை. அதுக்கு எதுக்கு இதெல்லாம்? டக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. சார் போறீங்களா ப்ளீஸ்? அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதலில் ஆரம்பித்து காதலில் முடியும் அப்படிம்பாங்களே, அது மாதிரி எதுவும் கொண்டு போயேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து மோதலாகவே காமிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு 50 எபிசோடு போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு காதலை வந்து வச்சு அதை ஒரு 50 எபிசோடு வந்து எக்ஸ்ட்ரா இழுக்கலான்னு பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியா? 11th ஏக்கப்ப பிசிக்ஸ் தானே, யார் சொன்னா கெமிஸ்ட்ரின்னு? எப்படியோ வந்து நம்ம மலர் மிஸ் வந்து இந்த ஆளுக்கு ஓவர் பீரியடு தான் சொல்லி புரிய வச்சு அங்கே அமுச்சு விட்டாங்க. ஆனால் வந்து இவர் போகிறதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் பீரியடு முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பீரியட் வந்துடும், அதுக்குள்ளேயும் விரட்டி விட்டுருவாங்க. அதுதானே நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது என்னோட கிளாஸ் ஃபிசிக்ஸ். சார் இப்போ இது உங்க கிளாஸ்ல சார், வேற கிளாஸ் வெளில எடுத்துட்டு சார். என்னடா பொசுக்குன்னு சாரே கலாய்ச்சி விட்றீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் அதே என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல சக்தி, இந்த எலெக்ஷனை நீ தான் ஜெயிக்கணும். நீ தான் இந்த போஸ்டிங்க்கு சரியான ஆளு. நான் கூட இந்த பொண்ணு வந்துட்டு ஒருவேளை ப்ரொப்போஸ் பண்ணி லவ் சொல்லிடுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவா இருக்கு. ரிசல்ட் வந்தோடனே கண்டிப்பா எனக்கு ட்ரீட் வச்சிரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சீனை கொண்டு போகிற மாதிரி போயிட்டு சப்பையாக ஒரு ட்ரீட்டுக்காண்டி வந்து அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி முடிச்சிட்டிங்களே. என்ன சார் இது? என்னப்பா டைரக்டர், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜவ்வாக இழுதுங்க கதையை வந்து எப்படி சொல்கிறது, உப்பு புளிக்காரன்னு ஒரு எபிசோடு போகுது பாருங்க, ஒன்றுமே இருக்காது. உண்மையாக வந்து அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் போட்டு டேரக்டர் இழுத்து நம்மளாம் நோவடிப்பான். அது மாதிரி நீங்களும் இழுத்தீங்கன்னா கனாவுக்கு வரவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வேணாம் அப்பா சாமி ஆளை விடுங்கடான்ட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்குடா. அப்பதா சாபமா? என்ன சொல்ற? இதில் வேறு அப்பத்தா ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வேறு இருக்கா. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. இல்லையா மினுமினுக்கிற ஒருத்தியே தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வரணும். புரியுதா? நீ அப்பத்தாவுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம், புரியுதா? இது மாதிரி ஊருக்கு ஒரு 10 அப்பத்தா இருந்துச்சுன்னா போதும், எல்லா சைடும் காதல் மலர ஆரம்பிச்சிடும். அப்புறம் காதல்னால வந்து பல மோதல்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது பொண்ணோட அப்பா வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் சண்டை வரும், வெட்டு குத்து நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஊரே அழிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சீரியலுக்கோ படத்துக்கோ என்ன பார்க்க நல்லா இருக்கலாம். உண்மையாக வந்து இது மாதிரிலாம் வந்து எல்லா சைடும் நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜுங்கிறது தான் அபூர்வமாக இருக்கும். காதல் மேரேஜுங்கிறது ஒரு சகஜமாகவே மாறிடும்னு நினைக்கிறேன். எப்படி என்னங்கிறது வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு சத்தியம்னு இதை நிறைவேற்றணும் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னங்கடா டே, நியாயமா இது?